வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். டிவிஎஸ் அவங்களுடைய ரைடர் லைனப்பில் புதுசாக ஒரு ட்ரம் பிரேக் வேரியண்ட்டை சேர்த்துருக்காங்க. அந்த புதுசாக வந்திருக்க ட்ரம் பிரேக் வேரியண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்குங்க, ப்ரைஸிங் எதை மாதிரி வருது, என்னென்ன விஷயங்கள் பழசு அப்படியே மெயின்டைன் ஆகிருக்குன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன ஒரு எக்ஸன் தெரியும், அந்த கிளட் கடை சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் அப்படின்னு ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த டிவிஎஸோட ரைடர் 125 பற்றி சொல்லலாம் வச்சுக்கலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டிவிஎஸ் தரப்புலேருந்து இறக்கப்பட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc, அட் த சேம் டைம் நல்ல ஒரு சக்ஸஸ் மாடல்னே சொல்லலாம். ஆமாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஃபீச்சர்ஸு, நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸு, சூப்பரான லுக்குன்ற மாதிரி நிறைய விஷயத்த டிவிஎஸ் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வெஹிக்கிளில் ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு. பட் அப்படியே காலப்போக்கில் அந்த வெஹிக்கிளில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரிஃபைன் பண்ணி இந்த ஒரு வெஹிக்கிளை ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாகவே நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் மாதிரி விஷயத்துலையும் இந்த வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இருந்துகிட்டு இருக்கு. ஏற்பட்ட இந்த ஒரு டிவிஎஸ் லைனப்பில் இப்போ ஒரு புது வேரியண்ட்டை சேர்த்துருக்காங்க. அதுதான் ட்ரம் பிரேக் மாடல். ஆமாங்க, இந்த ட்ரம் பிரேக் மாடலில் ஒன்றும் விஷயங்கள் புதுசாக இல்லை. இப்போ புதுசாக உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 130mm ட்ரம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து ஒரு சில பேருக்கு பிட் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆகிருக்கும். ஒன்றுமோ இப்போ புதுசாக ட்ரம் பிரேக் மாடலை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரம் பிரேக் மாடல் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் டிவிஎஸ் ரைடர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 84,869 ரூபா தான் வருது. இது வந்து ரியலி நல்ல ஒரு ப்ரைஸிங். பட் ட்ரம் பிரேக் மாடல் எல்லாருக்கும் வேணுமான்றதையும் மனசில் வச்சுக்கணும். 130mm ட்ரம் தான், சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான், ஒரு டீசெண்டான பிரேக்கிங் பைட் தான் ஆஃபர் பண்ணும். ஆல்ரெடி இதுலேருந்து டிஸ்க் பிரேக்கோட பைட்டே ஒரு சில பேருக்கு பத்தலைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ட்ரம் பிரேக்கோட பைட் எத்தனை பேருக்கு போதுன்றதை பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த ட்ரம் பிரேக் மாடலில் உங்களுக்கு 2 கலர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா ஸ்ட்ரைக்கிங் ரெட்டு, இன்னொன்று வந்து வைக்கிங் பிளாக். தவிர்த்துட்டு வேறு எந்த கலர்ஸும் உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் வேரியண்ட்டில் கிடையாது. ட்ரம் பிரேக் வேரியண்ட்டில் இந்த 2 கலர்ஸ் மட்டும்தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் மற்றபடி உங்களுக்கு இன்ஜின் அது மாதிரி விஷயத்தில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. அதே சேம் இன்ஜின் தான். ரைடிங் மோட்ஸும் உங்களுக்கு வந்துடுது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஸ்மார்ட் கனெக்ட் அப்கிரேட் உள்ள அந்த ஒரு டிஎஃப்டி கலர் கிடையாது. நார்மலான அந்த ஒரு கலர்டு என்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீடோமீட்டர், கீர் இண்டிகேஷன், அந்த வண்டியோட டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆர்பிஎம், அது மாதிரி ஒரு டீசென்டான லெவல் ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இதில் உங்களுக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 125cc வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா, நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ரைடர் 125 இப்போ புதுசான அந்த ஒரு ட்ரம் மாடலோட உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டிவிஎஸ் புதுசாக இந்த டிவிஎஸ் ரைடர் 125க்கு இந்த ட்ரம் பிரேக் அப்கிரேட் கொடுத்துருக்கிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சி யூ.